வாக்களியுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கூடுதலாக எங்கள் குடும்ப பிள்ளை, கழகத்தில் தொன்று தொட்டு விளங்குகின்ற ஒரு பிள்ளை, அன்பு தம்பி கலை கதிரவன் அவர்கள் இன்று தென்காசி மாவட்ட சட்டமன்ற வேட்பாளராக நம்முடைய அன்பு தலைவர், நம்முடைய மக்களின் முதல்வர், முதல் முதல்வர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டு கைகாட்டப்பட்டுள்ளார். இங்கு நிற்பது கலை கதிரவன் அல்ல, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மனதில் உருவாக்கிக் கொண்டு வேலை செய்ய வேண்டும். நம்முடைய தென்காசி தொகுதி ஒரு புது மாவட்டம். இந்த மாவட்டம், அதான் எங்க அப்பா சுரண்டையை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுவாங்க. இந்த சுரண்டையை தம்பி அவங்க அனைவரும் ஒருங்கிணைந்து, ஏன்னா என்னை விட அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னா நம்முடைய முதல்வருக்கு நிழல் போல் இருப்பவர். அதனால நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தம்பியை தூக்க விடாம பண்ணி இந்த சுரண்டையை ஒரு கோயம்புத்தூராக மாற்றுவதற்கு நாம் அல்லும் பகலும் பாடுபடுவோம். ஏன்னா எங்க அப்பா ரொம்ப பெருமையா பேசுவார் சுரண்டையை பற்றி. நிறைய மருத்துவமனைகள் உள்ள ஒரு இடம், நிறைய வியாபாரம் நடைபெறுகின்ற ஒரு இடம். இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். இது தென்காசி மாவட்டத்தின் தலைநகரமாக சுரண்டை மாற வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு தம்பி கலை கதிரவன் அவர்களுக்கு இதில் வாக்களிக்க வேண்டும். இங்க வந்திருக்க பெண்களை பார்த்து நாங்க கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் நாங்க சொல்லி நீங்களே சொல்லிடுவீங்க. மக்கள் உரிமை தொகை, தவ புதல்வன் திட்டம், மூச்சு அடைக்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்க இருக்க ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் நம்முடைய முதல்வரின் தூதுவர்களாக சென்று நீங்க ஒவ்வொரு வாக்கும் 100 வாக்குகளாக மாற்றுவதற்கு உறுதி சொல்வீங்களா? பண்ணுவீங்களா? ஒருவரும் 100 வாக்குகளை கொண்டு வந்து இந்த முதல் முறையாக தென்காசி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேற எந்த வேட்பாளரும் எதிர்பாராத அளவில், அதிக அளவில் தம்பி கலை கதிரவன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற இனிப்பான செய்தியை நமக்கு கேட்டு அந்த வெற்றி கனியை நம்முடைய முதல்வர் அவர்களின் காலடியில் நாம் அதை அர்ப்பணிக்க வேண்டும். முக்கியமா எங்க அப்பாவை பத்தி சொல்லணும். நான் முதலாக 2006 இவரமா நான் அதே வயசு சமயத்துல, ஆனா அவர் எனக்கு பல வகைகளில் உறுதுணையாக, ஏன்னா எனக்கு அறிவாளர்கள் எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு கூட தெரியாது. அவர்தான் வாமா கூட்டு போவான்னு சொல்லுவாரு. கழகத்தின் மேல் உண்மையான அன்பும் பாசமும் நேசமும் கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்துள்ள